கரண்ட் பில் விலையேற்றத்துக்கும் மோடிக்கும் எதனா சம்மந்தம் இருக்குதுன்னு நீங்கள் டைரெக்டாக என்ன கேட்டிங்கன்னா இல்லைன்றது என்னோடய புரிதல். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கையெழுத்து போட்டுக்கிறாங்க மோடி கவர்மெண்ட்டில் போன ஆட்சியில், அதனால தான் இப்படி ஏற்றிட்டோம் நாங்கள் அப்படின்னு பழியை தூக்கி போன ஆட்சி மேலே போடுவாங்க. போன ஆட்சியில் பண்ணதெல்லாம் செய்ய முடியாது. திமுக வந்து மக்களுக்கு ஆதரவான கட்சி. அதிமுக போட்ட கையெழுத்துலாம் செல்லாது. நீ மோடியாரு யாரா வேணாரு ஏற்ற முடியாது கரண்ட்டு பில்லு. என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ சொல்லலாம்ல. அது சொல்கிறதுக்கு அந்த அந்த நெஞ்சு தைரியம் இருக்கா? நைஸாக ஏற்றிட்டு நிலக்கரியும் அதிகமாக வாங்கிட்டு அதில் என்னென்ன ஊழல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திமுக கையெழுத்து போட்டல, அதிமுக கையெழுத்து போட்டது, அதிமுக கையெழுத்து போடல, திமுக கையெழுத்து போட்டது. அப்போ இதெல்லாம் பார்க்குற மக்கள் வந்து பார்ப்பாங்கல்ல. ரோட்டில் போகும்போது சுங்க வரி ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுதுன்னா ரைட்டு, ஆமாம் மோடி ஏற்றினாப்புல. அப்போ உனக்கு பாராளுமன்ற தேர்தலில் அடி இருக்குது. லோக்கலில் தண்ணி விலை, குடிக்கிற தண்ணி விலை ஏறிச்சு, சொத்து வரி ஏறிச்சு, கரண்ட்டு பில் ஏறிச்சு, விலைவாசி ஏறி இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் காரணம். இந்த தேர்தலில் உங்களுக்கு அடி. மக்கள் இது கூடவா தெரியாமல் இவ்வளோ நாள் இருக்கிறாங்க. 40 வயசாகுது, 50 வயசாகுது. ஏன் படிப்பறிவு எதுவுமே இல்லையா? பால் ஒரு காலத்தில் என்ன விலை இருந்தது, இப்போ என்ன விலை இருக்குது, அது அவங்களுக்கு தெரியும் தானே. அதெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா? தரமாக இருக்குதா இல்லையா? தரமாக இருந்தால் ஓட்டு போட போகிறாங்க, தரம் இல்லைன்னா மாற்றி போட போகிறாங்க. மக்களுக்கு வந்துங்க என்றைக்குமே அது தெளிவு என்பது ஜாஸ்தி இருக்குது. அது இப்போ விஜய் போன்றவர்கள் வந்து அதை வந்து இது ஆட்சி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி சொல்கிறது அது திமுகவுக்கு ஒரு சிக்கல் தான். அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னால் அவங்க அன்றைக்கே கரூரில் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். பொலிட்டிக்கலி தாண்டி லீகலாக அது கரெக்டு. ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் பயந்து விட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் அதிமுக அன்றைக்கி அவருக்கு ஆதரவாக போச்சு. இது 2 பேர் திராவிட கட்சிகளில் செய்த ஒரு விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு தவறு.